நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம். தமிழ்நாடு முழுவதும் புத்தாடை, பொங்கல் பொருட்கள் விற்பனை அமோகம். பொங்கல் பண்டிகையொட்டி சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள். தாம்பரம் ரயில் நிலையத்தில் அலைமோதிய கூட்டம். காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரை 13 தற்காலிக கண்காணிப்பு கோபுரங்கள் அமைப்பு. திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு நாளை மறுநாள் இறைச்சி கூடங்கள் திறக்கக்கூடாது. சென்னை மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவு. உலக தமிழர்கள் அனைவருக்கும் அன்பான பொங்கல் நல்வாழ்த்துகள். உழவர்களின் மலர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் அரசு துணை நிற்கும் என்றும் முதலமைச்சர் வாழ்த்துச் செய்தியில் உறுதி. பொங்கல் திருநாளை ஒட்டி 3186 காவலர்களுக்கு பதக்கங்களை அறிவித்தது தமிழ்நாடு அரசு. பணியில் வெளிப்படுத்திய நிகரற்ற செயல்பாட்டினை அங்கீகரித்து ஊக்குவிக்கும் வகையில் அறிவிப்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் அண்ணா பூ வணிக வளாகத்தில் மல்லிகைப்பூ விலை கிடுகிடு உயர்வு. 1 கிலோ மல்லிகைப்பூ 4200 ரூபாய்க்கு விற்பனை. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கேரளாவின் 6 மாவட்டங்களுக்கு நாளை விடுமுறை. இடுக்கி, பாலக்காடு உள்ளிட்ட தமிழ்நாடு எல்லை மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு. தஞ்சை பெரிய கோயிலில் ஆருத்ரா தரிசனத்தை ஒட்டி 4 ராஜவீதிகளில் வீதி உலா வந்த நடராஜ பெருமாள். மும்மாரி மழை பொழிய நெல்மணிகளை தூவி வழிபாடு நடத்திய பக்தர்கள். மதுரை மாவட்டம் அமனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான தடுப்புகளை வெட்டிய நடிகர் வேலராமமூர்த்தியின் மனைவி. மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட தடுப்புகளை அகற்ற முயன்றதால் பரபரப்பு. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நாளை நடைபெறுவதை முன்னிட்டு குவியும் பரிசுப் பொருட்கள். முதல் பரிசாக மாடுபிடி வீரருக்கு 8 லட்சம் மதிப்பிலான கார் பரிசாக வழங்கப்படுகிறது. புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக பொதுமக்கள் 15 நாட்களில் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி எம் சத்யநாராயணா தலைமையிலான ஒரு நபர் குழு அறிவிப்பு. அறுபது ஆண்டுகளாக சமூக நீதி பேசும் தமிழ்நாட்டில் தலித்துகள் தொடர்ந்து ஒதுக்கப்படுகிறார்கள். ஓசூரில் நடைபெற்ற வள்ளலார் அறக்கட்டளை நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி பரபரப்பு பேச்சு. ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதிகளை இணைக்கும் சோனாமார்க் சுரங்கப்பாதை. கடுங்குளிருக்கு மத்தியில் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. மலையை குடைந்து 12 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்பட்ட சோனாமார்க் சுரங்கப்பாதை. பிரதமர் மோடி, ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா உள்ளிட்டோர் ஆய்வு. (2047) ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக்க ஒவ்வொரு குடிமகனும் உழைத்து வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு.
ஜம்மு காஷ்மீருக்கு விரைவில் மாநில அந்தஸ்தை பிரதமர் வழங்குவார் என நம்புகிறோம். பிரதமர் மோடியிடம் அதே மேடையில் கோரிக்கையை முன்வைத்தார் முதலமைச்சர் உமர் அப்துல்லா. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இதுவரை 10 பேர் வேட்புமனு தாக்கல். வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதிக்கவில்லை என கூறி வேட்பாளர்கள் வாக்குவாதம். தமிழில் சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான சாகித்ய அகாடமி விருதாளர்களுக்கு அரசு வீடுகள் ஒதுக்கீடு. 10 மொழிபெயர்ப்பாளர்களுக்கு வீடுகள் ஒதுக்கப்பட்டதற்கான ஆணையை வழங்கினார் முதலமைச்சர். கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்குள் புகுந்து பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட சம்பவத்திற்கு இபிஎஸ் கண்டனம். திமுக ஆட்சியில் சார்கள் காப்பாற்றப்படுவதால் மேலும் பல சார்கள் உருவாவதாகவும் குற்றச்சாட்டு. கோவையில் பாஜக அலுவலகத்தின் மீது மாட்டிறைச்சி வீச முயற்சித்த ஆதித்தமிழர் கட்சியினரால் பரபரப்பு. பீப் கடை விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட பாஜக நிர்வாகியை கைது செய்ய கோரி தர்ணா. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சொத்துக்கு உரிமை கோரிய தீபாவின் மனு தள்ளுபடி. கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் ரவுடி நாகேந்திரன் தொடர்புடைய 8 இடங்களில் போலீசார் அதிரடி சோதனை. நாகேந்திரனின் சகோதரர் வீட்டில் 51 பட்டாக்கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் நடவடிக்கை. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற ஆருத்ரா தரிசனம். 4 வீதிகளில் வலம் வந்த 5 தேர்களை வடம் பிடித்து இழுத்துச் சென்ற பக்தர்கள். அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் வரும் 20ஆம் தேதி கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் வழங்கப்படும். தை மாத முதல் வேலை நாள் சுபமுகூர்த்த தினம் என்பதால் கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கீடு. உத்தரப்பிரதேச மகா கும்பமேளாவில் ஒரே நாளில் 1 கோடி பேர் புனித நீராடினர். நீண்ட வரிசையில் காத்திருந்து நீராடிச் சென்ற ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் லட்டு விநியோக கவுண்டரில் தீ விபத்து. கரும்புகை வெளியேறியதைக் கண்டு அலறி அடித்து ஓடிய பக்தர்கள். மதுபான ஊழல் சிஏஜி அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு ஆம் ஆத்மி பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்க முடியாது. விரைவில் சபாநாயகருக்கு அனுப்ப வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றம் கண்டனத்துடன் உத்தரவு. குஜராத்தின் பிரிட்டன் தீவில் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள் அகற்றம். புல்டோசர் நடவடிக்கை மேற்கொண்ட ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. இங்கிலாந்தின் லண்டன் நகரில் பேண்ட் இன்றி பயணித்த மக்கள். குழப்பத்துக்கு மத்தியில் மகிழ்ச்சி என்ற நோ ட்ரவுசர்ஸ் டியூப் ரைடு ட்ரெண்டின் கொண்டாட்டம். சென்னையில் 5 மாதங்களில் 2117 பேரை கைது செய்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார்.
போதைப்பொருள் கடத்தல் தொடர்புடைய நபர்களை கைது செய்த காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் அருண் பாராட்டு. திருப்பதி மலைப்பாதையில் ஆந்திர அரசு பேருந்து தடுப்புச் சுவரில் மோதி விபத்தால் 3 கிலோமீட்டர் தூரம் வரை போக்குவரத்து பாதிப்பு, பயணிகள் அவதி. வங்கதேச எல்லை தடுப்பு விவகாரத்தில் நீடித்து வரும் பதற்றம். இந்தியாவுக்கான வங்கதேச துணை ஆணையர் நூருல் இஸ்லாமுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் சம்மன். காசா பள்ளியில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல், பாலஸ்தீனியர்கள் 5 பேர் கொலை. இனி ஜெயம் ரவி என தன்னை அழைக்க வேண்டாம், ரவி மோகன் என அழைப்பதையே விரும்புகிறேன் என்றும் நடிகர் ஜெயம் ரவி அறிக்கை. சித்தா படப்புகள் அருண்குமார் இயக்கத்தில் விக்ரம் துஷாரா நடித்த வீரதீர சூரன் படத்தின் கல்லூரும் பாடல் 2 நாட்களில் 2 கோடி பார்வைகளை கடந்தது. ஹிப்ஹாப் ஆதி எழுதி இசையமைத்து பாடிய சுயாதீன பாடல் வெளியீடு. தானே வந்தேன் தனியா நின்னேன் என்று சர்டிஃபைடு செல்ஃப் மேடு பாடல் வைரல்.